கம் ஸ்லோலி, மெதுவாக வாங்க. கம் ஸ்லோலி அப்படின்னா ஒருத்தரை நம்ம மெதுவாக வர சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் கம் ஸ்லோலி அப்படின்னு சொல்லலாம். அதே ஒருத்தரை சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் குவிக்லி. குவிக்காக ரெடி ஆகிட்டு வா, குவிக்காக வா, லேட் பண்ணாத, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல சீக்கிரம் வரத்துக்கு, அதுதான் கம் குவிக்லி. கம் டுடே. கம்னா வர சொல்கிறது, டுடேன்னா இன்று, அப்போது இன்னைக்கு வர சொல்கிறாங்க. கம் டுடேனா இன்று வாங்க. கம் டுமாரோனா, டுமாரோனா நாளை, நாளைக்கு வாங்க. கம் டே ஆஃப்டர் டுமாரோ. கம் அப்படின்னா வாங்க, டேனா நாள், ஆஃப்டர்னா பிறகு. அப்போது டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்றது என்னதுன்னா நாளை மறுநாள். டுமாரோன்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நாளைக்குன்னு மீன் பண்ணியிருக்கோம். டே ஆஃப்டர், ஆஃப்டர்னா நாளைக்கு பிறகு, நாளைக்கு பிறகுனா டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னு சொல்லணும். நாளை மறுநாளை டே ஆஃப்டர் டுமாரோ. கம் வித் இம். இம்னா ஒரு ஆணை குறிக்கிறது, அவனுடன். வித்துனா உடன். கம் வித் இம் அப்படின்னா அவனுடன் வாங்க. கம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், வாங்க. வித்துனா உடன், யாருடன்? ஹிம் அப்படின்னா அவனுடன். ஹிம்ன்றது யாரை குறிக்கும்? ஒரு ஆணை, அவனுடன் வாங்க அப்படின்றது இந்த சென்டென்ஸ். கம் வித் ஹர். ஹர்னா யாரை குறிக்கிறது? ஒரு பெண்ணு, அவள். தமிழில் அவள். அவளுடன் வாங்க. கம் வித் மீ. மீனா நாம். அப்போது கம் வித் மீ அப்படின்னா என்னுடன் வாங்க. யூ ஈட் அப்படின்னா நீங்கள் சாப்பிடுங்க. யூ ஈட் அப்படின்னா நீங்கள் சாப்பிடுங்க. நான் ஒரு வேர்டை ஒரு டைமுக்கு 2 டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் கவனிங்க, 2வது டைம் என் கூடவே சொல்லுங்கள். நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் அதை சொல்லும்போது உங்களுக்கும் இந்த மாதிரியான வார்த்தைகள் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் மைண்டில் ஞாபகம் இருக்கிறதுக்கும் உதவும். யூ ஈட் நவ் அப்படின்னா நீங்கள் இப்போது சாப்பிடுங்க அப்படின்றது. யூ ஈட் ஸ்லோலி அப்படின்னா நீங்கள் மெதுவாக சாப்பிடுங்க. யூ ஈட் குவிக்லி அப்படின்னா, குவிக் அப்படின்றது என்னது? சீக்கிரம். அப்போது நீங்கள் சீக்கிரம் சாப்பிடுங்க. யூ ஈட் வித் மீ. வித் மீ அப்படின்னா என்னுடன். ஈட்டுனா சாப்பிட்றது, யூனா நீங்கள். நீங்கள் என்னுடன் சாப்பிடுங்க. யூ ஈட் வித் இம். நீங்கள் அவனுடன் சாப்பிடுங்க. யூ சென்ட் அப்படின்னா நீங்கள் அனுப்புங்க. யூ சென்ட் அப்படின்னா நீங்கள் அனுப்புங்க. யூ சென்ட் இட் அப்படின்னா, இட்டுனா அதை, இட்டுனா அதை, நீங்கள் அதை அனுப்புங்க. யூ சென்ட் தட் பார்சல். தட், அந்த தட் அப்படின்றது என்னென்னா அந்த, ஒரு குறிப்பிட்ட அந்த பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லும் போது தட் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். யூ சென்ட் தட் பார்சல்னால் நீங்கள் அந்த பார்சலை அனுப்புங்க அப்படின்றது. யூ சென்ட் டுமாரோ, நீங்கள் நாளைக்கு அனுப்புங்க. சென்ட் அப்படின்றத அனுப்புறது, டுமாரோனா நாளைக்கு. யூ சென்ட் ஆஃப்டர் அன் அவர். யூ சென்ட் ஆஃப்டர். ஆஃப்டர்னா பிறகு. பிறகுனா எப்போன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள். அன் அவர், 1 மணி நேரம். அன் அவர் அப்படின்னா 1 மணி நேரம். 1 மணி நேரம் கழித்து நீங்கள் அனுப்புங்க அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். யூ சென்ட் மீ. நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்க. அடுத்தது யூ ஆஸ்க். நீங்கள் கேளுங்க. ஆஸ்க் அப்படின்னா கேட்குறது. யூ ஆஸ்க் அப்படின்னா நீங்கள் கேளுங்க. ஆஸ்க் அட்ரஸ் அப்படின்னா நம்ம வீட்டு அட்ரஸ், வேலை செய்கிற இடத்தோட அட்ரஸ். ஆஸ்க் அட்ரஸ் அப்படின்னா முகவரி, நம்மளோட இடத்தோட அட்ரஸை கேட்குறது தான் முகவரி. ஆஸ்க் இம் அப்படின்னா அவரை கேளுங்க. ஆஸ்க் அர் அப்படின்னா
அவளை கேள். ஆஸ்க் லேட்டர் அப்படின்னா லேட்டர்னா அப்புறம், பிறகு, கழித்து, இதெல்லாம் வந்து லேட்டர் அப்படின்றதுக்கான பொருள். ஆஸ்க் லேட்டர்னா அப்புறமா கேளுங்க. ஆஸ்க் டுமாரோ அப்படின்னா நாளைக்கு கேளுங்க. ஆஸ்க் டுமாரோ அப்படின்னா நாளைக்கு கேளுங்க. யூ ட்ரிங்க் நீங்கள் வந்து குடிங்க. யூ ட்ரிங்க் நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. யூ ட்ரிங்க் ஜூஸ் நீங்கள் ஜூஸ் குடிங்க. யூ ட்ரிங்க் ஜூஸ் நம்ம ஒருத்தருக்கு வந்து தண்ணி கொடுக்குறோம், இன்னொருத்தருக்கு வந்து ஜூஸ் கொடுக்குறோன்னா நீங்கள் தண்ணி குடிங்க, நீங்கள் ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அதுதான் யூ ட்ரிங்க் ஜூஸ். ஐ எம் ட்ரிங்கிங் டீ. ஐ எம் ட்ரிங்கிங் டீ அப்படின்னா ஐ எம்னா நான், ட்ரிங்கிங்னா குடிச்சிட்ருக்கிறது, டீனா டீ நான் டீ குடிக்கிறேன். ஐ எம் ட்ரிங்கிங் டீ அப்படின்னா நான் டீ குடிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், டோன்ட் ட்ரிங்க் கோல்டு வாட்டர், ட்ரிங்க் ஹாட் வாட்டர். டோன்ட்னா அதை பண்ணக்கூடாதுன்றது, வேண்டாம், டோன்ட்னா வேண்டாம் அப்படின்றது. ட்ரிங்க் அப்படின்னா குடிக்கிறது, கோல்டு அப்படின்றதுனா குளிர்ந்த, வாட்டர்ன்றது வந்து தண்ணீர். அதே மாதிரி ட்ரிங்க் ஹாட் வாட்டர், ட்ரிங்க்னா குடிக்கிறது, ஹாட்னா சூடான, வாட்டர்னா நீர். அப்போது டோன்ட் ட்ரிங்க் கோல்டு வாட்டர்னா குளிர்ந்த நீரை குடிக்க வேண்டாம் அப்படின்றாங்க. அதே ட்ரிங்க் ஹாட் வாட்டர்னா குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சூடான, அதாவது குளிர்ந்த நீரை வந்து குடிக்காதீங்க, சூடான நீரை குடிங்க. சூடான நீர் இல்லை வெந்நீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டோன்ட் ட்ரிங்க் கோல்டு வாட்டர், ட்ரிங்க் ஹாட் வாட்டர் அப்படின்னா குளிர்ந்த நீரை குடிக்காதீர்கள், வெந்நீரை குடிங்க. அடுத்தது பாருங்கள், டெல் இம் டு ட்ரிங்க் வாட்டர் ஃப்ரீக்வெண்ட்லி. டெல்லுனா சொல்கிறது, ஹிம்னா அவனுக்கு, ட்ரிங்க்னா குடிக்கிறது, வாட்டர் அப்படின்னா தண்ணீர், ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னா அடிக்கடி. இப்போது இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸில் வந்து நம்ம ஒரு வார்த்தையாக சொல்லும் போது ஒரு வேர்டு வரும், அதை வந்து ஒரு சென்டென்ஸாக நம்ம ஃபார்ம் பண்ணிடணும். இப்போது இந்த டெல்லுனா சொல்லுங்க, ஹிம்னா அவன், ட்ரிங்க்னா குடிக்கிறது, வாட்டர் அப்படின்னா தண்ணீர், ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னா அடிக்கடி. அப்போது அவனை வந்து அடிக்கடி தண்ணியை வந்து குடிக்க சொல்கிறாங்க. டெல் ஹிம் டு ட்ரிங்க் வாட்டர் ஃப்ரீக்வெண்ட்லி, அவனை அடிக்கடி தண்ணீர் குடிக்க சொல்லுங்க. யூ ரீட் லவுடர். யூ ரீட் லவுடர். லவுடர்னா சத்தமாக, லவுடர் அப்படின்றத வந்து சத்தமாக, ரீட் அப்படின்னா படிக்கிறது, யூ அப்படின்னா நீங்கள் சத்தமாக படிங்க. டெல் இம் டு ரீட் ஃபார் எக்ஸாம். டெல் அப்படின்னா சொல்கிறது, ஹிம் அப்படின்னா அவன், ரீட் அப்படின்னா படிக்கிறது, எக்ஸாம்னா பயிற்சி, தேர்வுக்கு. அவனை தேர்வுக்கு படிக்க சொல்லுங்க. டெல் இம் டு ரீட் ஃபார் எக்ஸாம்னா அவனை தேர்வுக்கு படிக்க சொல்லுங்க. ரீட் லவுடர் அப்படின்னா சத்தமாக படிங்க. ரீட் லவுடர் அப்படின்னா சத்தமாக படிங்க. டெல் பிரியா டு ரீட். டெல் பிரியா டு ரீட் அப்படின்னா பிரியாவை படிக்க சொல்லுங்க. டெல் பிரியா டு ரீட் அப்படின்னா பிரியாவை படிக்க சொல்லுங்க. டோன்ட் ரீட் குவிக்லி, ரீட் ஸ்லோலி. டோன்ட்னா வேண்டாம், ரீட் அப்படின்னா படிக்கிறது, குவிக்லி அப்படின்னா சீக்கிரமாக, ரீட் ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக, ஸ்லோ அப்படின்னா மெதுவாக, குவிக் அப்படின்னா சீக்கிரம். டோன்ட் ரீட் குவிக்லி, சீக்கிரமாக படிக்காமல் மெதுவாக படி அப்படின்றது தான் வந்து டோன்ட் ரீட் குவிக்லி அண்ட் ரீட் ஸ்லோலி. யூ ரைட் அப்படின்னா நீங்கள் எழுதுங்க. ரைட் அப்படின்றத வந்து எழுதுங்க. யூ ரைட் த எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. யூ ரைட் அப்படின்னு நீங்கள் எழுதுங்கன்றது.
அதே யூ ரைட் பக்கத்தில் த எக்ஸாம் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. ரைட் எக்ஸாம் வெல் அப்படின்னா எக்ஸாமை நல்லா எழுதுங்க. வெல் அப்படின்றது என்ன மீனிங்னா நல்லா நல்லா பண்ணுங்க. ஆல் இஸ் வெல், குட் லக், வெல் டன் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஒரு அப்ரிஷியேஷன், ஒரு விஷ் அப்படின்றதுக்காக இந்த வெல்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க.